விஜய் வந்து பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்லை. அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் போகிற பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்கள் கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது போனால் ரொம்ப விகாசாக போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலைன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலைன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. எங்கள் கட்சி கொடியை தான் தூக்குவோம். எங்கள் கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே எங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. எங்களோட மாவட்ட செயலாளர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க. பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்கே பார்த்தா பார்வர்ட் பிளாக்கு, மூவேந்தர் முன்னணி கட்சி, எல்லா கட்சி கொடியும் பிடிக்கும், நம்ம கொடியை பிடிக்க மாட்டேன்னு. எங்கள் கட்சிக்கு கொடி பிடிக்கிறதே அவ்வளோ இல்லை. அதில் அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாம்மா. இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்கள் அது மதுரைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. விஜய் அடுத்த ட்ராக்கு வாங்க. அதை முடிச்சாச்சு. அடுத்த ட்ராக் வாங்க. அடுத்த ட்ராக் முடிஞ்சு போச்சு. விஜயுடைய தலைமையை ஏத்துக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருச்சுன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஏங்க அவரவே போய் பேசுங்க. அது செல்லா காசா நீ விடுங்க. அதான் செல்லாத அவரை பேசலாம். அவரை வந்தது இதை என்ன சொல்லுவாங்க, என்னமோ நான் சின்ன பிள்ளையில படிச்சது 1வது 2வது படிச்சது. ஒரு பழம் கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்கிறது இயற்கை. இதையெல்லாம் போய் நீ அவர் இதை தவிர வேறு ஏதாச்சும் பேசுகிறீங்களா? ஆனால் எம்ஜிஆரோட நாங்கள் எவனையும் ஒப்பிட மாட்டோம். எம்ஜிஆரோட எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டோம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஜய் தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு. அவர் என்ன சரி எம்ஜிஆர் மாதிரி அவர் நீ அதான் தவறு. நீ அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி வருவேன். இப்போ கூட எங்கள் சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து, இப்போ ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி தமிழனா ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி என்ன பாட்டு அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க. வெற்றி தமிழன்னு ஒரு பையன் நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறான், தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமாக. அது கூட 65,000 1,00,000 பேர் லைக் பண்ணுறாங்க. அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா? என்னங்க அவர் லைக் விரும்புகிறாங்க. அதிமுக பரப்பரையில் தாவேகா கொடி காட்டப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்திருக்கிறார். எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிடக்கூடாது என்றும் தாவேகா தொண்டர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.